அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். அப்புறம் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருப்பதுன்னு சொல்லி பார்க்கலாம். என்னுடைய கருத்துக்கள் அடிப்படையில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி 7ல் குரு நின்றால் அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மையே நடக்கும். மங்களகரமான பலன்களும் வாழ்வில் மதிப்பும் மரியாதையும் பெருமையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். குரு பகவான் இந்த மகர ராசிக்கு 7ஆம் இடமான கலந்திர சாணத்தில் உச்சம் பெற்று அமர்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, வாக்கியபடி வைகாசி மாதம் 12ஆம் தேதி, அதாவது தமிழ் தேதி 12, ஆங்கில தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியானார். அதே போல் திருக்கணிதப்படி வைகாசி மாதம் 18, ஆங்கில தேதி 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அவர் பயிற்சி பெற்றார். இப்போ இந்த மகர ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு பகவான் மகர ராசிக்கு 7ஆம் வீடான கடகத்தில் உச்சம் பெற்று அமைந்திருக்கிறார். 7ல் அமர்ந்து கொண்டு அவர் உங்கள் ராசியை இப்போ தனுசிலிருந்து மகர ராசியை 1ஆம் இடமாக பார்க்கிறார். உங்களுக்கு இந்த ஆளுமை திறமை அதிகரிக்கும். மேலும் 11ஆம் இடமான லாபம் மற்றும் 3ஆம் இடத்தை தைரியம் குரு பார்ப்பதால் நீண்ட காலமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மன குழப்பங்கள் நீங்கும். மனம் தெளிவு பிறக்கும். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குறிப்பாக திருமண வயதில் உள்ளவர்களுக்கு தகுந்த வரன்கள் தேடி வரும். அதே போல் கணவன் மனைவி இடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்நியும் அந்த தம்பதிகளுக்கு அதிகரிக்கும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். குருவின் பார்வையால் சொந்தக்காரங்களிட்ட உங்களுடைய செல்வாக்கு உயரும், மதிப்பு மரியாதை உயரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லாத தவிச்சர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுறது, அனைத்தும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி குரு பகவான் வழங்குவார். இப்போ இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த காலம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமாகவே சொல்லலாம். குருவின் 11ஆம் இடத்து பார்வையால் வருமானம் பல மடங்கு மகர ராசிக்காரர்களுக்கு உயரும். புதிய வழிகளில் பணம் வந்து சேரும். பழைய கடன்களை முழுமையாக அடைக்கும் வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படும். வங்கி சேமிப்பு உயரும். அதேபோல் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதுக்காக தங்கம், வெள்ளி போன்ற பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசிகளுக்கு யோகம் உண்டு. இப்போ சொந்தமாக தொழில் தொடங்கி நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய பாதை அவங்களுக்கு தென்பட்டு அற்புதமான லாபத்தை பெறுவாங்க. இந்த 7ஆம் இடம் என்பது எப்போதுமே எந்த ராசியாக இருந்தாலும் அது கூட்டு தொழிலை குறிக்கும். அது மனைவி கூட சேர்ந்து கணவன் மனைவி இருவரும் சேர்ந்திருந்தால் இன்னும் அற்புத பலன்களை அவங்களால் பெற முடியும். இல்லை நண்பர்கள் கூட சேர்ந்து கூட்டு தொழில் செய்திருந்தாலும் அந்த கூட்டாளிகள் மூலம் இவர்களுக்கு
வியாபாரம் விரிவடைந்து வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகும். ஏற்றுமதி இறக்குமதி போன்ற நிறுவனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு அதிக லாபத்தை அவங்க பெறுவாங்க. அதே போல் ஹோட்டல், ஆபரண தொழில், ஆலோசனை வழங்கும் தொழில், இது போல தொழிலெல்லாம் இருப்பவர்களுக்கு அவங்களுக்கு சிறப்பான பலனை இந்த குரு பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு செய்து தரும். இப்போ அரசாங்க வேலை இல்லை பிரைவேட் வேலை, அதாவது உத்தியோகஸ்தருக்கு அவங்களுடைய வேலையில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி தரும். உங்களின் திறமைக்கு மேலதிகாரிகளின் மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே போல் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இப்போ புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு அவர்கள் விரும்பிய துறையில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி தரும். சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரிய வாய்ப்பும் அவர்களுக்கு உண்டு. கடந்த காலமாக இந்த மகர ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தவித்து கொண்டு இருப்பாங்க. இந்த குரு பயிற்சியால் மகர ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும். கடந்த காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த நோய்கள் படிப்படியாக குறைந்து குரு பார்வை உங்கள் ராசி மீது விழுவதால் முக பொலிவும் மன உற்சாகமும் கூடும். எனினும் குரு உச்சம் பெற்றிருப்பதால் உணவு கட்டுப்பாடு தேவை, உடல் பருமன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் சிறு சிறு உடற்பயிற்சிகள் செய்வது மிகவும் அவசியம், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ பெண்களுக்கு, இந்த மகர ராசிக்கார பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்கள் விரும்பியபடியே அவங்களுக்கு வரன்கள் வந்து அமையும். சுமங்கலி பெண்களுக்கு கணவருடைய அன்பும் ஆதரவும் முழுமையாக கிடைக்கும். இல்லத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்ததுனால விலகி அவங்களுடைய மன குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கார பெண்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதே போல் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த ஏக்கத்தை தீர்க்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மகர ராசிக்கு உண்டு பெண்களுக்கு. அதே போல் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணியிடத்தில் பதவி உயர்வு, மதிப்பு மரியாதை, வருமானம் அதிகரித்தல் போன்ற அமைப்புகளை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி தரும் மகர ராசி பெண்களுக்கு, கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இந்த மகர ராசி கொண்ட மாணவர்கள் பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் ஒரு தோல்வான படிப்பில் கவனம் செலுத்த முடியாத சிந்தனைகள் சிதறி அவங்க சரியாக மதிப்பெண்கள் பெற முடியாத அமைப்புகள் இருந்திருக்கும். இந்த குரு பயிற்சியால் மாணவர்கள் கல்வியில் மிகுந்த ஆர்வத்துடன் அவங்க ஈடுபடுவாங்க. குருவின் பார்வை மகர ராசியின் மீது விழுவதால் ஞாபக சக்தி மாணவர்களுக்கு அதிகமாக இருக்கும். கடினமான பாடங்களையும் எளிதில் படித்து விடுவார்கள். உயர்கல்விக்காக முயற்சி செய்தவர்களுக்கு அவங்க எந்த கல்விக்கு ஆசைப்படுகிறார்களோ அந்த கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று விரும்பி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அதனுடைய அமைப்பை ஏற்படுத்தி தரும். போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பும் அந்த மாணவர்களுக்கு உண்டு, கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அதாவது வணங்க வேண்டிய தெய்வங்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள், வியாழக்கிழமை தோறும் நவகிரக
நவகிரகங்களுக்கு சென்று குருவுக்கு மஞ்சள் நிற மாலை அணிவித்து கொட்டக்கடலை நெய்வேத்தியம் செய்து வழிபடணும். அதே போல் உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவும் முன்னோர்களுடைய கர்மாவும் கழிப்பதற்கு வசதி குறைந்த ஏழை பெண்களுக்கு அவங்களுடைய திருமணத்துக்கு உங்களால் முடிந்த பண உதவியோ அல்லது மாங்கல்யம் வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு சிறப்பான பலன்களை இந்த இறையர்களால் பெற முடியும். அதே போல் சங்கட சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானை மனதார வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில் தடைகளை நீக்கி வெற்றியை ஏற்படுத்தி தரும். இப்போ சுருக்கமாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி நிம்மதியும் நிறைவான செல்வத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சி உண்டு. இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி குடிக்கொண்டிருக்கும். எங்கு சென்றாலும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு தேடி வரும். வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பொருளாதாரத்தில் சிறப்பான வெற்றியை பெற்று மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சி பெற்றுத்தரும். ஏழில் உச்ச பெறு குரு உங்கள் வாழ்வில் அனைத்து துறைகளையும் வெற்றியை தேடித்தந்து இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவார். அதனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் சிறப்பான பலன்களை செய்யும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.